அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நேற்றைய தினத்தில் முந்தின நாளும் நாம் பார்த்து அதனுடைய தொடர்ச்சியை நாம் இந்த நாளில் நாம் தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆபிரகாம் கேட்கிறான், எனக்கு என்ன தருவீர்? தாவீது கேட்குறான், எது வரைக்கும் ஆண்டவரே, எப்பொழுது இந்த இது காரியம் முடியும் என்று சொல்லி. யோபுவும் அப்படியே அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். அன்னாள் என்னுடைய உள்ளத்திலே விசாரம் பெருகி இருக்கிறது ஆண்டவரே, மனக்லேசம் உள்ளவள் என்று சொல்லி அவன் ஊழியக்காரன்ட்டையும் அவள் தன்னை பற்றி சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்த்தோம் முதல் நாளில். நேற்று அப்படி இருந்த யோசேப்பின் நிலையை குறித்து மனுஷ தயவு அவன் கேட்காத போது அவனுக்கு தயவு கிடைத்தது, கேட்டபோது அவனுக்கு கிடைக்கல. பணப்பத்திரங்காரன்ட்ட நீ வாழ்ந்திருக்கும் போது நீ நினைத்துக்கொள், தன் மூலமாக உதவி பெற்ற ஒரு மனிதன்கிட்ட உதவி கேட்கிறான். நீ என்னை கொஞ்சம் நினச்சிக்க, பார்வனத்தில் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லு, நான் விடுவிக்கப்பட வேண்டும், நான் விடத்தான் அல்ல எபிரேயன், என்னை விடுவித்து வெளில கொண்டு வர வேண்டும் சொல்லி அவன் அங்கே புலம்பின காரியங்களை குறித்து நேற்று தினத்திலே அவன் கைவிடப்பட்ட சூழ்நிலையை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து அவனுடைய நம்பிக்கை போர்த்திபாரின் வீட்டிலேயும் சிறைச்சாலையிலும் மனுஷன்கிட்ட கேட்காத யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு மனிதனை நம்பும்போது வெட்கப்பட்ட சூழ்நிலை நாம் தியானித்தோம். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம், மனுஷனை நம்பக்கூடாது. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி ஏசாயா 2 நான் கடைசியில் நாம் வாசித்தோம். சங்கீதம் 118 மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லி வாசித்தோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், அந்த வசனத்தை நான் மீண்டும் இந்த நாளில் நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17 அதிகாரம் 7 வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருவேளை நெடுங்காலமாய் காத்திருந்து கர்த்தரை தானே நம்புகிறேன், ஆபிரகாமை போல, கிடியோனை போல, தாவீதை போல நான் கர்த்தரையே நம்புகிறேன், இந்த விஷயத்தில் கர்த்தர் தான் ரட்சிக்க முடியும், நான் கர்த்தரை தான் நம்புகிறேன், ஏன் தாமதம், எதற்கு, ஏன்ற கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். இதே எரேமியாவின் புத்தகம் 17 அதிகாரத்திலே 5 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். மனுஷனை நம்பி ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தை நம்ம வாங்கிவிடலாம். எச்சரிப்போடு கூட சொல்லுகிறேன், மனுஷனை நம்புகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷன் நம்புகிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி தான் வேதத்தில் வாசிக்கும். ஆனால் கர்த்தரை நம்பும்போது பெரிய ஆசீர்வாதங்கள், அவன் பாக்கியவானாக இருப்பான்னு சொல்லி. மனுஷனை நம்ப என்ன தெரியுமா நடக்கும்? அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். அவனுடைய இருப்பிடத்தை குறித்து சொல்கிறாரு. ஒவ்வொரு நிலத்தில் தங்குவான், வறட்சியான இடங்களில் குடியிருக்க முடியாத இடத்துல அவன் இருப்பான், அவன் வனாந்திரத்தில் இருப்பான். அவனுடைய நிலை அலைந்து திரிக்கிற ஒரு அனுபவமாகவே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக தாவீதோட வாழ்க்கையில் பாருங்களேன், வனாந்திர வாழ்க்கை அதிகம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் வனாந்திர பாதைகள் அதிகம். இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களுடைய வனாந்திர பாதைகளை அதிகமாக அவர்கள் கண்டார்கள். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் ஒன்று நான் சொல்லுவேன், ஏன் வனாந்திரம், ஏன் நெருக்கம் என்ற கேள்விகள் இருக்கலாம். எங்கேயோ மாம்சத்தையோ மனுஷனையோ உங்கள் மேலே, உங்கள் படிப்பு மேலே, உங்களுடைய செல்வாக்கு மேலே, உங்களுடைய பின்பலத்தின் மேலே, உங்களுடைய வம்ச வரலாறின் மேலே நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நான் தயவாக நான் சொல்லுகிறேன், கர்த்தரை மாத்திரம் நான் நம்பும்போது. ஆபிரகாமுக்கு 25 ஆண்டு தாமதம், 12 அதிகாரத்தில் வாக்கு கொடுக்கிறார். 25 ஆண்டு தாமதம். ஏன் 17 அதிகாரத்தில் ஆபிரகாமாய் கர்த்தர் மாற்றுகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு நடந்த உத்தமனாயிரு, தீர்ப்பானது ஒன்றத்திலிருந்து விளக்கு என்று சொல்லி. அப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களிடத்திலையும் சில கர்த்தர் விரும்பாத காரியங்களை, கலைகளை எடுத்து தான் அவர்களை ஆசீர்வதித்தார். அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையின் நிலைகள் பார்க்கும்போது நெருக்கத்தின் சொல்ல. ஆனால் சபிக்கப்பட்டவருடைய நிலை அந்தோ பரிதாபம். ஏன்னா இந்த வசனம் அப்படி தானே சொல்லுகிறது. 6 வசனம், அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல. கீழே பூமியில் வாடி போன செடிக்கு கூட ஏதோ உயிர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வானத்துக்கும் பூமிக்கும் இல்லாமல் தொங்கிட்டு இருக்கிற காஞ்சி போன கொடியின் நிலைமை போல இருக்கும் என்று சொல்லுகிறான். வாய்ப்பே இல்லை, அவன் வளர்ந்து விட முடியாது, அவன் செழித்து விட முடியாது என்றார். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனை குறித்து சொல்லியிருக்கிறது,
7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். தப்பாமல் கனி கொடுப்பான். மழை தாழ்ச்சி வரும், ஆனாலும் அவனிடத்துல கனி குறையாதுன்றார். ஒன்று சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை டிபெண்ட் பண்ணி நிற்கும்போது ஏன் எதற்கின்ற கேள்விகளோடு கூட ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். ஆண்டவரே, அன்னாளிடத்தில் ஒருவேளை பிள்ளையை அர்ப்பணிக்கிறதுக்காக அந்த நாள் வருகிற வரைக்கும் அவளுக்கு தாமதமாக இருந்தது. யோசேப்பினிடத்தில் மனுஷன் நம்பிக்கையை முழுமையாக அற்றுப்போக பண்ணுகிறார். அது வரைக்கும் அவனை கர்த்தர் புடமிடுகிறார். ஆபிரகாம் இடத்துல நம்பின காரியங்கள், நம்பின ஆகார், நம்பின லோத்து, நம்பின தகப்பன் வீடு எல்லாவற்றையும் இழந்து அவன் தன்னை சுத்திகரித்து கொள்ளும்போது ஆபிரகாமாய் கர்த்தர் மாற்றிய போது அவன் விடுவிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. குறித்த நேரம், குறித்த காலத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடிகிறத பார்க்க முடியுது. ஏன் தாவீதுடைய வாழ்க்கையில் கூட ஒரு இடத்துல 1 சாமுவேல் புத்தகத்தில் கோலியாத்தின் பட்டயத்தை தாவீது புகழ்வான், இதற்கு நிகரில்லை என்று சொல்லி. அவன் அந்த அந்நிய பட்டயங்கள் மேலாம், ஆனால் கோலியாத்தை கொள்றதுக்கு அவன் கவன் கல்லை தான் யூஸ் பண்ணான். அவன் அந்த கவன் கல்லை வைத்து தான், குளங்கல்லை வச்சு தான் கோலியாத்தை அடிக்கிறாரு. கோலியாத்து மறிக்கிறான். ஆனால் பின்னாட்களில் சவுல் துரத்தும் போது கோலியாத்தின் பட்டயத்தை உதவிக்கு எடுத்துக்கிறான். ஆனால் இதெல்லாம் விட்டு தாவீதை சுத்திகரிக்கிறார். அவன் நம்பிக்கையை அங்கே வைக்கலை, முழுமையாக கர்த்தர் மேலே வச்சிடறான். கிதியோன் கூட நான் எப்படி இந்த ஜனத்தை ரட்சித்து கொள்ள முடியும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்களை அவனோடு ஒரு 300 பேரை கொண்டு, கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் ரட்சிக்கிறதுக்கு அவரால் கூடும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் கனப்படுத்தவும் அவரால் கூடும். மாம்சத்தை நம்ப வேண்டாம், மனுஷனை நம்ப வேண்டாம், சுயத்தை நம்ப வேண்டாம். கர்த்தரை சார்ந்திருப்போம். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க பிரயாசப்படுவோம். வாசிக்கிறேன் தொடர்ந்து அதே எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறிந்தவன் யார்? இருதயம்தான் திருக்குள்ளது, மகா கேடுள்ளதாம். ஒருவேளை தேவஜனமே, உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். உங்களுடைய நிலையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, ஐ சரண்டர் டு லார்ட். நான் அடிக்கடி சிலர்கிட்ட கேட்பேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு எளிதான காரியம். இப்போ கர்த்தரை ஆசீர்வதிச்சு உங்களுக்கு என்ன ஆக போகுது? நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீங்க? நான் கர்த்தரை என்ன ஆசீர்வதிச்சா நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்பாங்க. ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கப்புறம் கர்த்தருக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. ஆலயத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இருக்காது. தேவ சமூகத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போல் இருக்கும். நான் சொல்லுகிறேன், நெருக்கப்படுகிற காலங்களில் உங்களுடைய அர்ப்பணிப்பை ஆழப்படுத்துங்க. திக்கற்ற நிலையில் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தரோடு இருக்கிற உங்களுடைய உறவின் அர்ப்பணிப்பை இன்னும் ஆழப்படுத்துங்க. அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ தேவன் உயர்த்துவதும் அந்த அளவுக்கு பெரிய காரியமாக தான் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அந்த மனிதனுடைய காரியங்களை தொடர்ந்து கீழே வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். நான் உன்னை சோதிக்கிறேன் ஆண்டவரே, நான் உன்னை சோதிக்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர். சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த மாம்சத்தை நம்புறவங்களை கொடுத்து அழகாக எழுதியிருக்கு. எப்படி? அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவை காத்து குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமமாக இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான். ஏன் அடகாக்கிற கோழியை போல இருப்பான்னு எழுதப்பட்டிருக்கலாம், கௌதாரியை போலன்றது அங்கே எழுதுகிறது. வனாந்திர வாழ்க்கையில் இருந்தாலும் என்ன தான் அவனுக்கு ஐஸ்வர்யம் மூட்டை கட்டுக்கிற அளவுக்கு அவனுக்கு இருந்தாலும், எவ்வளவோ பலன் இருந்தாலும் பாதி வயதில் அனுபவிக்க முடியாத சூழல் இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒன்று சொல்லுகிறேன், ஏன் தாமதம், எதற்கு, ஏன்ற கேள்வி பல. சிலருக்கு பிள்ளை இல்லாமல், வீடு இல்லாமல், வேலை இல்லாமல், உயர்வு இல்லாமல், வசதி வாய்ப்புகள் இல்லாமல், சூழ்நிலை சரியில்லாமல், தனித்து விடப்பட்ட அனுபவம், சுற்றி நண்பர்கள் என்னை விசாரிக்க, நல்லா விசாரிக்க ஒருவர்கள் என்ற
கேள்வி கணைகளோடு வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை பார்த்தோம். அப்படி கேள்வி கணைகளோடு இருக்கலாம். நான் சொல்கிறேன், மாம்சத்தை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க, சுயத்தை நம்பாதீங்க, மேன்மை நம்பாதீங்க. கர்த்தரை முழுமையாக சார்ந்திருக்கும் போது உங்கள் இருதயத்தை கர்த்தர் சோதித்தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் முழுமையாய் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது நான் ஒன்று சொல்லுகிறேன், யோசேப்பின் நிந்தையை ஒரு ராத்திரியில் நீக்கினது போல, அன்னாளின் நிந்தையை நீக்கினது போல, தாவீதின் நிந்தையை நீக்கினது போல, லேயாளின் நிந்தையை நீக்கினது போல உங்களுடைய நிந்தையை நீக்குவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு போய்ப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வராக. கண்களை மூடுவோமா? தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் தியானங்களில் ஆண்டவரே, இந்த தொடர்ச்சியான தியானத்தை நாங்கள் பார்த்த ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்போ ஆறுதல் இல்லாமல் திக்கற்ற நிலையோடு தவித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டிருக்கிறீர். உம்முடைய திருசுத்த நிறைவேற ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எவரையும் மேன்மைப்படுத்தும், உயர்த்தவும், கனப்படுத்தும் உம்மால கூடும் எங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.